ஹாய் ஆஃபீஸர்ஸ், இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு பொருளியல் புக்கில் இந்திய பொருளாதாரம் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். ஏன்னா இதுலேருந்து ஒரு டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பார்க்கலாமா? சரியான பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க. கர்நாடகத்தின் முக்கிய தங்கச் சுரங்க பகுதி. விடை கோலார். ஃபஸ்ட் ஒன்று, கர்நாடகத்தின் முக்கிய தங்கச் சுரங்க பகுதி கோலார். இரண்டாவது, ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடுவது ஜிடிபி. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அளவிடப்படுவதை குறிப்பிடுவது ஜிடிபி. அப்புறம் 3, கீழ்கண்டவற்றுள் எது முன்னேற்றம் அடைந்த நாடு? பிரான்ஸ். 4, வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம். விடை 7. வலுவான பொருளாதாரங்களை கொண்ட நாடுகள் வரிசையில் இந்தியாவின் இடம். விடை 7. 5வது கேள்வி, கலப்பு பொருளாதாரம் என்பது? விடை பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது. கலப்பு பொருளாதாரம் என்பது பொது மற்றும் தனியார் துறைகள் சேர்ந்து செயல்படுவது. 6வது, இந்திய பொருளாதாரம் டேஸ் காரணமாக வலிமையின்மையாக இருக்கிறது. விடை பொருளாதார சமநிலையின்மை. 7, மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றி அறிவியல் ரீதியான ஆய்வு. விடை மக்கள் தொகையியல். 8, மக்கள் தொகையில் 1961ஆம் வருடம் டேஸ் எனப்படுகிறது. மக்கள் தொகையில் 1961ஆம் வருடம் டேஸ் எனப்படுகிறது. விடை மக்கள் தொகை வெடிப்பு வருஷம். விடை மக்கள் தொகை வெடிப்பு வருஷம் எனப்படுகிறது. அடுத்தது 9, எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது? 2001. விடை 2001 தான் இந்தியாவில் மக்கள் தொகை 100 கோடியை தாண்டியது. அடுத்தது 10வது, 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது? 1000 மக்களுக்கு இறப்பவர் எண்ணிக்கை என்பது? விடை கச்சா இறப்பு வீதம். 10, 1000 மக்களுக்கு பிறந்தவர் எண்ணிக்கை என்பது? 1000 மக்களுக்கு பிறந்தவர் எண்ணிக்கை என்பது? விடை கச்சா பிறப்பு வீதம். 12, மக்கள் தொகை அடர்த்தி என்பது? மக்கள் தொகை அடர்த்தி என்பது? விடை மக்கள் தொகை பை குறிப்பிட்ட நில அளவு. 13, தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? தேசிய வளர்ச்சி கழகத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. காந்திய பொருளாதார சிந்தனைகளை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார்? விடை ஜே.சி. குமரப்பா. 15, ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் யார்? விடை ஜவஹர்லால் நேரு. ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. ஜனநாயக சமதர்மத்தை கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. அதுக்கப்புறம் பி.ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளும் இதன் அடிப்படையில் ஆய்கிறார். விடை இந்திய ரூபாயின் சிக்கல்கள். பி.ஆர். அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார். இந்திய ரூபாயின் சிக்கல்கள். 17, இந்த கொள்கையின் அடிப்படையில் காந்திய பொருளாதாரம் இயங்குகிறது. விடை ஒழுக்க நெறி அடிப்படையில். 18, வி.கே.ஆர்.வி. ராவ் இவரின் மாணவராக இருந்தார். விடை ஜே.எம். கீன்ஸ். 19, பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை அமர்த்தியா சென் பெற்ற ஆண்டு? விடை 1998. அதுக்கப்புறம் 20, திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் குறிப்பாக கூறுவது? விடை மேற்கண்ட அனைத்தும். செல்வம், வறுமை, சமுதாயத்தின் சாபம், வறுமை சமுதாயத்தின் சாபம், வேளாண்மை, இதெல்லாம் திருவள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் ஆகும். அடுத்து லெசன் 8, இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். இந்த லெசனில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியான விடை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்கோடகாமா வருகை புரிந்த வருஷம்? விடை 1498. இரண்டாவது கேள்வி, 1614 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார்? விடை ஜஹாங்கீர். 1614 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெற்றதில் வெற்றி பெற்றார்? விடை ஜஹாங்கீர். மூன்றாவது,
இந்தியாவில் ஆளும் உரிமை கிழக்கிந்திய கம்பெனிகளிடமிருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு. விடை 1858. 4. ரயத்வாரி முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம். விடை தமிழ்நாடு. ரயத்வாரி முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் எது அப்படின்னா தமிழ்நாடு. அடுத்து 5. முதலாம் உலகப் போர் தொடங்கப்பட்ட ஆண்டு. விடை 1914. இந்திய அரசாங்கம் 6வது கேள்வி. இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழில் கொள்கையை வெளியிட்ட ஆண்டு. விடை 1991. 7வது கேள்வி. 1956 தொழில் கொள்கையின் நோக்கம். விடை பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுவது. 8. 1993 முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை எது அப்படின்னா விடை செம்பு மற்றும் சிங்க் சுரங்க தொழில் தான் முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை. 1993 செம்பு மற்றும் சிங்க் சுரங்க தொழில். 9. இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்றழைக்கப்படுபவர். விடை MS சுவாமிநாதன். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்றழைக்கப்படுபவர். விடை MS சுவாமிநாதன். 10. 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை. விடை 14. 1969 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை 14. வங்கிகள் 11வது கேள்வி. வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா விடை சமூக நலம் தான் முக்கிய நோக்கம். 12. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. 1950. திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. விடை 1950. முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம். விடை வேளாண்மை. முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மையான நோக்கம். விடை வேளாண்மை. 14. 10ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம் 2002 2007 வரை 10ஆம் ஐந்தாண்டு திட்டம். 11 2007 12 வரைக்கும் 11ஆம் ஐந்தாண்டு திட்டம். 10ஆம் ஐந்தாண்டு திட்ட காலம். விடை 2002 2007 வரைக்கும். அடுத்தது 15. 2016ஆம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 188 நாடுகளில் இந்தியாவின் தரம் என்ன. விடை 131. 15வது கேள்வி. 2016ஆம் ஆண்டுக்கான மனித வளர்ச்சி அறிக்கையின்படி 1888 நாடுகளில் இந்தியாவின் தரம் 131. 16. வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு. வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு. விடை 1990 92 தான் வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. விடை 1990 92. 17. இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில். விடை பருத்தி. இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில். விடை பருத்தி. 18. மனித மேம்பாட்டு குறியீட்டெண்ணை உருவாக்கியவர். விடை அமர்த்தியா சென். மனித மேம்பாட்டு குறியீட்டெண்ணை உருவாக்கியவர். விடை அமர்த்தியா குமார் சென். 19. 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். விடை விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. விரைவான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி. 20வது கேள்வி. வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர். வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர். விடை டி மோரிஸ். டி மோரிஸ் தான் வாழ்க்கை தர குறியீட்டெண்ணை உருவாக்கியவர். வீவர்ஸ், அடுத்த வீடியோவில் இன்னும் 2 லெசனுடைய முக்கியமான லெசன் தான். அதுவும் அடுத்த 2 லெசனில் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.